Hello. Hello guys, welcome you again. So this is Naveen sir here. Okay, எப்படி போச்சு ஒரு 2 days ஒரு small duration gap மாதிரி ஆயிடுச்சு. So sorry for the postponing of classes. Actually we had a small local holiday here. Okay, so now 2 நாள் leave விட வேண்டியது ஆயிடுச்சு. So don't worry, we will continue the classes from today. Okay, so guys, I was seeing the comments. You people were repetitively asking for this schedule, right? So actually sir, actually guys, we were little busy with the planner here. Actually எங்களோட ஆஃப்லைன் கிளாஸஸ்ல கொஞ்சம் கிளாஸஸ் டைட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு டிஃபைன்டு ஷெட்யூலில் நம்மளால் அது கொடுக்க முடியல. பட் டோன்ட் வெரி, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். கொஞ்சம் டேஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆஸ் யூ பீப்புள் வேர் ஆஸ்கிங் லைக் ஃபார் தி என்டையர் இயர் பிளான் நீங்கள் கேட்டது எங்களுக்கு புரியுது. ஸோ தட் யூ கேன் பிளான் யுவர் டெஸ்ட் அண்ட் எவ்ரி திங். எங்களுக்கு எல்லாமே புரியுது. இருந்தாலும் எங்களோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Soon we'll be updating it. Okay, I will not give you a promise like 2 days 3 days நான் சொல்ல. Once all the faculties get settled down like with their works, so கண்டிப்பா உங்களுக்கான பிளானர் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. So like we are continuously engaged. So அதனால தான் எங்களால் வந்து இதை உட்காந்து செய்ய முடியல. ஒன்ஸ் நம்ம அதை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? See, what Thinkerz Hub thinks is we should not do anything like that. Okay, we should do something very best. நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை பெஸ்ட்டாக செய்யணும் தான் நம்ம ஃபேக்கல்டிஸ் அண்ட் நம்ம டீம் ஆசைப்படுவாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. வீல் டூ இட் வித் த பெஸ்ட் அவுட்கம். ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி மந்த்லி பிளானர்ஸ்ல ஆரம்பிச்சு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக நம்ம கொடுக்க தான் போகிறோம். பட் ஆஸ் ஐ வாஸ் ரெக்வஸ்டிங், கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்க. வில் கெட் எவ்ரி திங் இன் பர்ஃபெக்ட் பிளான். ஓகே, டன் கைஸ். Yes, do follow us on all the platforms guys. முக்கியமா டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. வில் கெட் தி கிளாஸ் நோட்ஸ் டெய்லி தேர். டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நோட்ஸ்ல ஹோம்ஒர்க்ஸ் மென்ஷன் பண்ணி நானும் ஸ்டாஃப்ஸும் போஸ்ட் பண்றோம். ஸோ டூ ஒர்க் அவுட் ஆன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ்க்காக வச்சுக்கலாம். ரைட், சரி சார், ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கோமே, என்ன டாபிக் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அகெயின் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, அகெயின் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வி ஆர் ஸ்டார்டிங் டுடே கைஸ். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு முடிச்சிட போகிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் மற்றும் சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம காஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சு தர போகிறேன். இன்னையோட கிளாஸஸ்ல வில் பி கம்ப்ளீட்டிங். ஓகே, சி இன்னைக்கு கிளாஸ் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கைஸ். ஸோ நம்ம காஸ்ல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி தர போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டெரிவேஷன் தான். ஓகே, டெரிவேஷன்ஸும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மோஸ்ட்லி நியூமரிக்கல்ஸ் வந்து ஒன்லி ஃபியூ நியூமரிக்கல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வீல் ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஃபார் நியூமரிக்கல்ஸ் கைஸ். ஐ ப்ராமிஸ் யூ. நான் வந்து உங்களை வந்து இதுக்காக சொல்ல, ஷூராக வில் ஹாவ் நியூமரிக்கல் செஷன். இன்னும் யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இப்போ ஆஸ்கிங் ஃபார் நியூமரிக்கல்ஸ் தனியாக கூட கேட்டிருந்தீங்க. டோன்ட் வரி, வில் டூ இட். ஓகே, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸை பார்த்து கான்செப்ட்ஸை தரோ பண்ணிக்குவாங்க. நம்ம தினந்தர் கொடுக்கக்கூடிய ஒர்க்ஸை தரவு பண்ணுங்க. ஓகே, அந்தந்த சம்ஸை அப்பப்போ முடிங்க. யூ வில் ஷோர்லி கெட் சம் பேஸ் ஓவர் எவ்ரி திங். ஓகே, நம்ம பேஸ் கொடுத்த பிறகு நியூமரிக்கல்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவும் உங்களால் ஈஸியாக கிறிஸ்டல் கிளியராக அதை சால்வ் பண்ண முடியும். நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வில் டூ எவ்ரி திங் இன் ப்ராப்பர் ஆர்டர். ஓகே, டன். சரி சார், வாட் வாஸ் அவர் டாபிக் டுடே? இட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் லா. ஸோ ஓகே, சி கைஸ், இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ஓகே, இட் வாஸ் அ லா தட் கேவ் அஸ் ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் ஃபார் தி ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, 2 சார்ஜுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு லா தான் வந்து இந்த காஸ் எக்ஸ்பிளைன் பண்ண லா தான் வந்து கூலும்ஸ் லா. ரைட், ஸோ இட்ஸ் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்.
ஸோ கூலும்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தா 2 சார்ஜஸ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம அப்டேட் ஆகி ஸ்டடிட் அபவுட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல 2க்கு மேற்பட்ட சார்ஜஸ் இருக்கிறப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் டைபோல் பற்றி படித்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சியல் பாயிண்ட், ஈக்குவல் பாயிண்ட் ஆஃப் டைபோல் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ we will discuss about continuous charge distribution. இது லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்காக சொன்னேன். ஓகே, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எதர் ஒரு ஒன் டைமென்ஷனில் சார்ஜஸை நம்ம கண்டினியூஸாக அடிக்கிட்டே போனாலும் சரி, இல்லை ஒரு பிளேனில் அடுக்கினாலும் சரி, இல்லை மேபி ஒரு வால்யூமில் சார்ஜஸை ஃபில் பண்ணாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ வில் பி யூசிங் த ஈஸியஸ்ட் மெத்தட் காஸ் லா. ஓகே, நம்ம ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்கிறோம். சிம்பிளா ஒரே வார்த்தையில் சொல்லப்போனா காஸ் லா இஸ் a shortcut. ஓகே, காஸ் லா இஸ் a shortcut. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ கண்டினியூஸ் சிஸ்டம், எது வேணாலும் இருக்கட்டும், ஈஸியாக காஸ் லா வச்சு நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். அது எப்படின்றத நீங்க நம்ம பார்க்க போறோம். லெட் அஸ் ப்ரொசீட் கைஸ். ரைட், ஸோ காஸ் லாவோட பேசிக் டெஃபினேஷன் என்ன? தி டோட்டல் ஃப்ளக்ஸ், the total flux enclosed by a closed surface. The total flux enclosed by a closed surface is equal to 1 by epsilon naught times the charge enclosed by the surface. Important keywords to be underlined. என்னன்னு பாத்தீங்கன்னா, see this. The total flux. நம்ம ஆல்ரெடி ஃப்ளக்ஸ்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? What is flux? Electric flux, which is nothing but the product of electric field and area vector. EA cos theta அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ளக்ஸ்னு சொல்றோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா பாஸ் ஆகி போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அந்த டுகெதர் டேர்மை தான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தி டோட்டல் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் பை எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், கைஸ் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட், by a closed surface is equal to 1 by epsilon naught times. See, 1 by epsilon naught is somewhere a constant. நீங்க ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறப்போ அந்த இடத்துல சயின்டிஃபிக்கலி நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்ஸ்டன்ட்டை உள்ள போடுறோம். The 1 by epsilon naught அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, 1 by epsilon naught times the charge enclosed by the surface. இது ஒரு ரிலேஷனா எழுதணும் அப்படின்னா the closed integral E dot ds, which is in vector form, which is equal to q by epsilon naught, guys. Q by epsilon naught. This is Gauss law. We call this symbol as normal integral da. இது ஒரு closed surface க்கு எழுதுனதுனால more technically we call this as closed integral. இதுக்கு பேர் என்னது? closed integral. So closed integral E dot ds. சார் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இந்த மொத்த டேர்ம் எதை குறிக்குதுன்னா டோட்டல் ஃப்ளக்ஸை குறிக்குது. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் இந்த டேர்ம் குறிக்குது, which is equal to q by epsilon naught. சார் எனக்கு புக்லயே இருக்கு சார், எங்க புக்லயே இதான் சொல்லியிருக்காங்க, எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒன் லைன் இதை புரிய வைங்களேன். சிம்பிள் கைஸ், சார்ஜ்னு ஒன்று இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் கைஸ். சார்ஜ்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா we know what is a charge. சார்ஜ்னு இருந்ததுன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அங்கே ஃப்ளக்ஸ் இருக்குமா? சப்போஸ் ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் இல்லை, ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, அப்போ மீனிங் என்ன? சார்ஜ் இல்லை. அப்படியே வாய்ஸ் வர்ஸா கொண்டு வாங்க, சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா ஃபீல்டும் இருக்காது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் இருக்காது, அவ்வளோதான் விஷயம். அப்போது ஒரு இடத்துல சார்ஜை சார்ந்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல சார்ஜ் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, ஃப்ளக்ஸும் கிடையாது. ஒரு இடத்துல சார்ஜ் இருக்கு சார், அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனிங் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்கணும்னா சார்ஜ் இருக்கணும், ஃப்ளக்ஸ் ஜீரோனா சார்ஜ் அங்கே இல்லைன்னு அர்த்தம். there is no charge present. That's all. Simple. Let us get into it, guys. Right. Next page. Now, இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி காட்டுறேன் guys with respect to Gauss law, உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, ரைட். listen, let us take an isolated charge, guys. ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் அப்படின்றது மற்ற சிஸ்டம்ல இருந்து பிரிச்சு ஒரு சார்ஜ் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னா,
ஒரு Gaussian surface draw பண்றோம். What word is that, sir? Gaussian surface. It's called Gaussian surface. இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு மேலும் இன்னொரு சாப்டர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். when we discuss the chapter magnetism, அந்த டாபிக்ல ஆம்பேர் சர்க்யூட் லான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுவும் இதே மாதிரி தான் வந்து ஒரு ஆம்பீரியன் லூப் ட்ரா பண்ணுவோம், ஒரு இமேஜினரி லூப். அது அதே மாதிரி தான் காஷியன் சர்ஃபேஸும் பார்த்தா சம் இமேஜினரி சர்ஃபேஸ், நம்ம எடுத்துக்கிற ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். ஓகே, இங்க எனக்கு ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் இருந்தது, அந்த சார்ஜ் சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ரேடியல் நேச்சர்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த சார்ஜ் சுத்தி ஒரு ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஸ்பெரிக்கல். நம்ம இந்த போர்ட்ல ஸ்பெரிக்கல் டிரா பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேவ் ட்ரான் அ சர்க்கிள். இட்ஸ் நாட் அ சர்க்கிள், இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பெரிக்கல் கைஸ். ஓகே, அப்போ இந்த ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஆர்னு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ what are the things to be added here? இந்த சார்ஜ்ல இருந்து முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளில வருமா? இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனது it will be radially outward. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்டா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு ரேடியலி இன்வர்டா இருக்கும். ஓகே, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட். கான்செப்ட் என்ன சார்? கான்செப்ட் என்ன? சி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/4πε0 into q/r². q வேல்யூ சேஞ்ச் ஆகல, r வேல்யூ சேஞ்ச் ஆகல அப்படின்னா will the value of e change? யோசிச்சு பாரு. q வேல்யூ சேஞ்ச் ஆகல, r வேல்யூ சேஞ்ச் ஆகல அப்படின்னா will the value of e change? No, of course no. அப்போ இந்த காஷியன் சர்ஃபேஸ்ல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும், சின்ஸ் இது ஸ்பியரா இருக்கு, அப்ப ரேடியஸ் வந்து ஆரா தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சின்ஸ் இட்ஸ் a perfect sphere, so the value of electric field at all the surface on the surface என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்கும். நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய காஷியன் சர்ஃபேஸ்ல நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஆனது மாற போறது கிடையாது. இட் இஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ சார் சரி சார், அதை நான் ஒத்துக்கிறேன். வேற என்ன சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, we'll speak about the area guys. ஸோ இந்த ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் வருதா, அங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்மால் ஏரியாவை எடுத்துக்கிறேன் guys. let us call that area as ds. dsன்றது ஏரியானா ds வெக்டார் நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்ட அந்த ஏரியாக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏரியா வெக்டார் ஆனது it will be perpendicular. அதான் நம்ம லாஸ்ட் கிளாஸும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏரியா அப்படின்ற ஒரு ஸ்கேலா இருக்கு, ஏரியா வெக்டர் எப்பயுமே எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலர். அப்போ இந்த ஸ்பியர்ல ஒவ்வொரு ஸ்மால் ஏரியாக்கு நீங்க எடுத்தாலுமே, எந்த இடத்துல நீங்க டிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்மால் காம்பனன்ட் ஆஃப் ஏரியா எடுத்தாலுமே அந்த இடத்துல இருந்து ஏரியா வெக்டர் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படிதான் இருக்க போகுது? பேரலா தான் இருக்க போகுது. ஏரியா இப்படி இருக்கு அப்படின்னா ஏரியா வெக்டர் அதுக்கு பேரலா, அது பர்பெண்டிகுலர் அப்படி இருக்கும் கைஸ். அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல ஏரியா வெக்டர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள இருந்து இப்படி தானே வெளில வருது. அப்ப you can see here my area vector, this stylus is my area vector and this finger is actually the electric field. Both of them will be parallel to each other at all the points. எல்லா பாயிண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி ஏரியா வெக்டாருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் parallel in the spherical Gaussian surface. So what I can do is to find the total flux, E dot ds. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? E dot ds தான் total flux ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? Close integral E ds cos theta, expanding this dot product E dot ds cos theta ன்னு வருது. கரெக்ட்டா? அப்போ யோசிச்சு பாருங்க, in the closed integral into ds, what is integral of ds? It will give you the total surface area. Integral of ds will give you the total surface area. நீங்க எடுத்துக்கிறது சின்ன small elements, அங்கங்க நீங்க எடுத்தது small areas. ds அப்படின்ற small area, ds என்ற small area. ஓகே, அத total surface area நீங்க கொண்டு வரதுக்கு you just use this integral. அப்ப என்ன ஆயிடுது? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி, cos 0 பாத்தீங்கன்னா 1 ஆ மாறிடும். அப்ப total flux will be equal to electric field multiplied with surface area. Electric field multiplied with surface area, which is nothing but
1 by 4 pi epsilon naught into Q by R square into இதுதான் electric field ஓட value. Surface area of a sphere 4 pi R square. So just cancel out guys. Cancel out 4 pi cancel. R square cancel. அப்போ ஃபைனலா என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர்? The total flux will be nothing but Q by epsilon naught. Hence proved guys. Hence proved. Gauss law is proved here. The total flux enclosed within a closed surface is equal to Q by epsilon naught. Q by epsilon naught. That's all. இப்போ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. எப்படி Gaussian surface draw பண்ணனும்? நான் இங்க எடுத்துக்கிறது ஒரு ஐசோலேட்டட் ஒரே ஒரு சார்ஜ்க்கு எடுத்து சால்வ் பண்ணி காட்டினேன் guys. We got the answer. Okay, we got the answer. Next, we have a totally 3 symmetries in Gauss law guys. 3 symmetries applications எப்படின்னு சொல்லலாம். Okay. அதாவது spherical symmetry, cylindrical and planar அப்படினு சொல்லிட்டு மூணு விஷயங்கள் நம்ம புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Spherical symmetry, cylindrical symmetry and planar symmetry அப்படினு சொல்லிட்டு. இந்த சிமெட்ரி நம்ம எங்க அப்ளை பண்ணணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு guys. எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, see உங்களுக்கு எக்ஸாம் சென்ட்ரிக்கா சில டாபிக்ஸ் நான் சொல்ல போறேன். இப்போ நான் நடத்த போற கான்செப்ட்ஸ்ல டெரிவேஷனையும் ப்ராப்பரா கவனிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு ஃபார்முலா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்ததுன்ற ஒரு ஆரிஜின் தெரிஞ்சதுன்னா that will be useful for you. Okay, maybe in future கண்டிப்பா வந்து எப்படியாவது क्वेश्चंस ஃப்ரேம் பண்ண முடியும். So the origin of the formulas and the origin of the concepts உங்களுக்கு என்னைக்குமே யூஸ்ஃபுல்லா தான் guys இருக்க போகுது. Okay, right. Yes, good evening guys. First, let me move on with spherical symmetry. Spherical symmetry. Okay. Adana spherical symmetry அப்படினா அதுலயே ரெண்டு கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கிறோம் guys. A. Let us first go with shell. Spherical shell. Spherical shell. What is the difference between shell and the solid conductor? Shell அப்படின்றது hollow-ஆ இருக்கும் உள்ள. Keyword shell will be hollow inside. Shell will be hollow inside. அதுவே solid conductor ஒரு spherical conductor நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will be a solid inside. Something is filled inside. இப்போ நீங்க ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் வந்து நேச்சுரலா உள்ள ஹாலோவா இருக்கு. நீங்க அதுல ஏரை ஃபில் பண்ணலாம், இல்லை இஃப் யூ ஆர் வெரி ஸ்மார்ட் தண்ணியும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட். சரி, ஃபுட்பாலில் தண்ணி ஃபில் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூனில் நீங்கள் காற்றும் ஊத முடியும், வாட்டரும் ஃபில் பண்ணிக்க முடியும் இல்லையா? சரி, சம்திங் இஸ் கெட்டிங் ஃபில்ட் இன்சைட். அப்போ அங்கே வால்யூம் ஸ்பேஸ் இருக்கிறனால அதெல்லாம் ஃபில் பண்ண முடியுது. ஓகே, சரி, அவர் கான்செப்டில் இந்த ஷெல்லுக்கும் சாலிடுக்கும் நீங்கள் வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸ்பெரிக்கல் ஷெல்லில் ஒரு விதமான கன்க்ளூஷன் கிடைக்கும், சாலிட் கண்டக்டர் கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ ஐ நீட் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. ஸோ ஒரு சின்ன டெரிவேட்டிவ் பார்த்தாங்க. ஓகே, ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கலாம் கைஸ். லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு ஷெல் எடுத்துக்கலாம். இந்த ஷெல்லோட சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா let us say we are filling charges. எடுத்துக்கிட்டாச்சா? ஸோ ஒரு ஷெல் எடுத்துக்கிட்டு அந்த ஷெல்லோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சார்ஜஸை ஃபில் பண்ணியிருக்கோம்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் தி சென்டர் திஸ் இஸ் கால் O. இதோட ரேடியஸை மார்க் பண்ணிக்கலாம். இட் இஸ் கேபிட்டல் R. ஸோ இந்த ஷெல்லோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R. நான் என்ன பண்ண போறேன்னா காஸ் லாவோட கான்செப்டை யூஸ் பண்ணி மொத்தம் 3 இடங்கள்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறேன். With respect to the spherical symmetry, 3 different places I will be finding electric field. What are 3 different places sir அப்படின்னா இன்சைட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். Let us consider a distance small r1 and let me consider the point as A. நான் என்ன பண்ணிக்கிறேன், பாயிண்ட் ஏவை இன்சைட் தி ஷெல்லிலே ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ R1 will be smaller than capital R. திரும்பவும் சொல்றேன் கைஸ், இந்த ஷெல்லுக்குள்ளேயே ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்றேன். ரெண்டாவது ஆன் தி சர்ஃபேஸ், பாயிண்ட் B வந்து ஆன் தி சர்ஃபேஸ். மூணாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா let us take some distance R2
and let us mark this point as C. Center of the sphere la irundhu R2 அப்படின்ற distanceல point C mark பண்ணிருக்கோம். It is outside. What I am going to do, நான் Gauss law apply பண்ணி இந்த மூணு இடங்கள்லயும் எவ்வளவு electric field இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். Okay, let us proceed. First, at A, close integral E dot ds which is equal to q by epsilon naught. Sorry guys, sometimes நான் b போட்டுருவேன், எங்கயாவது b போட்டுருக்கேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. லைக் நீங்க எந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணல இல்லையா? Yeah, I did it correctly. Yeah. Why am I checking it? Actually, if you are just putting b there, that becomes a magnetic flux. Okay. So we will be studying this everything in future, but sometimes what we'll do is we'll put b there. Here this clear only. Electric field multiplied with area becomes electric flux. Magnetic field multiplied with area becomes magnetic flux. So chinna confusion. Okay, this is correct only. Fine. So at A la பாத்தீங்க அப்படினா close integral b dot ds is equal to q by epsilon naught ன்றது மார்க் பண்ணியாச்சு. Next what I should do, sir? Again applying Gauss law. Gauss law apply பண்றதுக்கு சார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், in the previous page we should draw something called as Gaussian surface. We should draw something called as Gaussian surface. So guys, we have to draw the Gaussian surface taking this point A. நம்ம எந்த சிமெட்ரியில இருக்கோம்? We are in the spherical symmetry. So considering that A வை மையமா வச்சு ஒரு spherical symmetry draw பண்ணுங்க. So try to draw a sphere with respect to A. A வை ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை ஒரு சென்டரா பார்த்து இந்த டிஸ்டன்ஸ் R1 ரேடியஸா எடுத்து ஒரு ஸ்பியர் ஒன்று டிரா பண்ணுங்க. So you are drawing a sphere with respect to the radii R1. முடிச்சிட்டீங்களா? So you have drawn a spherical symmetry here. சிம்பிளா சொல்ல போனா spherical Gaussian surface ஒன்னு போட்டுருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. You have drawn a spherical Gaussian surface. போட்டாச்சா? இப்ப பாருங்க. Again, close integral ds, it becomes E dot s which is equal to q by epsilon naught. ஏன்னா இந்த close integral ds மொத்தமா இன்டகிரேட் பண்றப்ப becomes a total surface area. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எடுத்துக்கிட்ட இந்த சர்ஃபேஸ்க்குள்ள எங்கவாது சார்ஜஸ் இருக்கா? நீங்க எடுத்துக்கிட்ட அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள, நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிட்ட அந்த Gaussian சர்ஃபேஸ்க்குள்ள எங்கவாது சார்ஜஸ் இருக்கா? Is there any charges enclosed inside the Gaussian surface? No charges. அப்ப q becomes 0 here. q is 0 guys. அப்ப q 0 னா electric field S is equal to 0. Surface area 0 க்கு ஈக்குவலா இருக்க முடியுமா? So we have a sphere here. எப்படி surface area வந்து 0 க்கு ஈக்குவலா இருக்க முடியும்? So surface area cannot be 0. அப்ப எதுதான் 0 ஆ இருக்க முடியும்னா electric field 0. So what is my conclusion here is electric field inside a spherical shell will be 0 guys. Electric field inside a spherical shell will be 0. Okay. So hollow-ஆ இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷெல்லுல electric field வந்து 0-ஆ இருக்கும். Okay. Now going to the point B on the surface. Very simple guys. Again, close integral E dot ds which is equal to q by epsilon naught. Gauss law apply பண்றோம். Close integral ds நம்ம என்ன போட்டுக்கலாம்? E dot s which is equal to q by epsilon naught. Surface area. நீங்க இப்ப எடுத்துக்கிட்ட பாயிண்ட் B ல நீங்க Gaussian surface வரைய தேவையில்லை, because already ஒரு closed surface தான். Because on the surface radius capital R क्वेश्चनல கொடுத்தது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டாச்சு. So technically பாத்தீங்கன்னா இங்க already ஒரு Gaussian closed surface தான் இருக்காங்க. So அதுல charges accumulate இருக்கிறதுனால directly you can apply. Here the total surface area will be E into 4 pi capital R square which is equal to q by epsilon naught. அப்ப E will be equal to electric field at the point B will be nothing but 1 by 4 pi epsilon naught into q by R square. So this is nothing but the electric field on the surface guys, on the surface. Now as the third part says, point C la பாத்தீங்க அப்படினா you have to find what is electric field. எப்படி கண்டுபிடிக்கலாம்? Again, point C மையமா வச்சு O வந்து சென்டரா வச்சு we'll draw a new Gaussian surface. Sorry for if it is not proper guys, நீங்க ப்ராப்பரா draw பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா C வந்து பாயிண்டா வச்சு A to
CA வந்து radius எடுத்து sorry O2 CA radius எடுத்து I have drawn a new Gaussian surface here. Okay, again இப்போ நம்ம draw பண்ண இந்த new Gaussian surfaceக்கு உள்ள charges இருக்கா? Yes, it is there because இவ்ளோ charges வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வரைஞ்ச இந்த Gaussian surface குள்ள தான் present ஆயிருக்கு. Okay, அப்ப automatic Gauss law works here. So guys, at C if you are speaking the same formula is applying here guys. அப்ப E dot surface area will be equal to Q by epsilon naught. Surface area of the sphere which you took, நீங்க எடுத்துக்கிட்ட இந்த total sphere ஓட surface area பாத்தீங்கன்னா E into 4 pi. What is the radius you took guys? நீங்க எடுத்துக்கிட்ட radius அங்க இருந்து பாத்தீங்கன்னா R2. So 4 pi R2 square which is equal to Q by epsilon naught. And the final answer will be electric field at the point C will be nothing but 1 by 4 pi epsilon naught into Q by R2 square. That's all. Q divided by R2 square. I hope it is clear. Okay, I hope this is good. Fine. அப்போ ஒரு spherical shell எடுத்தோம், Gauss law apply பண்ணி 3 different points என்ன பண்ணிருக்கோம், electric field கண்டுபிடிச்சிருக்கோம். What was our final conclusion guys? Inside the shell electric field 0. On the surface we have electric field. Outside the surface விட்டு வெளியில போறப்ப electric field இருக்கு, but that electric field is actually inversely proportional to distance square guys. Distance அதிகரிக்க what happens is the value of electric field will reduce. Okay, it is an inverse factor with respect to electric field. So distance அதிகரிக்குது அப்படினா electric field குறைய ஆரம்பிச்சிடும். Yeah, இதுக்கு graph நம்ம bookல கொடுத்திருப்பாங்கப்பா. So with respect to graph, if you are watching graph, distance, electric field. Let us say this is the point where r is equal to radius. இந்த பாயிண்ட்ல தான் distance ஓட ஃபேக்டர் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ பாயிண்ட் என்னன்னா ஆரிஜின்ல இருந்து, அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்து till it reaches the radius, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0. So guys, with respect to the diagram வச்சு பாருங்க, சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க ரேடியஸை ரீச் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா electric field will be 0 guys. அதுதான் இங்க சொல்ல வரேன். Okay, so electric field will be 0 till you reach the surface. But அந்த பாயிண்ட்ல இருந்து you can find the electric field increases to the maximum value and from there it reduces like this. அப்ப மீனிங் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் guys. With respect to the diagram you have to understand electric field எப்போ மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா at the surface where the radius is equal to the actual radius of the conductor la we have the maximum electric field. அப்புறம் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு electric field will be inversely proportional to radius square. So distance அதிகரிக்க electric field குறைஞ்சிக்கிட்டே வருது. So this is the proper diagram for electric field relating the spherical shell. Electric field with respect to the spherical shell. First radius reach ஆகிற வரைக்கும் electric field value is 0. This represents 0 electric field. But on the surface we have the maximum electric field, but அதுல இருந்து distance அதிகரிக்க electric field குறைய ஆரம்பிச்சிருது. I hope you are getting this guys. Done. Now next concept, after this next concept நம்ம போறது பாத்தீங்கன்னா அதே spherical symmetry தான், but this time I am taking a solid conductor. Solid conductor, which means
So you have a spherical conductor which is actually solid nature, which means நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கண்டக்டருக்கு ஃபுல்லா அதாவது அந்த கண்டக்டருக்கு உள்ள ஃபுல்லா நீங்க வந்து சார்ஜஸை ஃபில் பண்ணிட்டீங்க. போன கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்ஃபேஸ்ல மட்டும் தான் சார்ஜஸை ஃபில் பண்ணோம். அவுட்டர் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் நம்ம சார்ஜஸை ஃபில் பண்றோம். which means if you have this water bottle, guys குட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷெல் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ தான். பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்காக வெளியில் மட்டும் சார்ஜஸை ஃபில் பண்ணுறேன். அந்த சர்ஃபேஸில் நான் ஃபுல்லாக சார்ஜஸை ஃபில் பண்ணிட்டேன். உள்ள எந்த சார்ஜஸும் ஃபில் பண்ணாமல் சர்ஃபேஸில் ஃபுல்லாக சார்ஜஸை ஃபில் பண்ணுறப்போ திஸ் கேஸ். பட் கோயிங் டு த நெக்ஸ்ட் சாலிட் கண்டக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியில் மட்டும் ஃபில் பண்ணாமல் இந்த பாட்டிலை திறந்து உள்ள ஃபுல்லாக சார்ஜஸை ஃபில் பண்ணுறோம். ஐம் ஃபில்லிங் திஸ் என்டையர் வாட்டர் பாட்டில் வித் சார்ஜஸ். உள்ள ஃபுல்லாக சார்ஜஸை நம்ம ஃபில் பண்ணுறோம், டம்ப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஸ். ஓகே சார், இப்போ என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா somewhere this let be the center, this be the center. Okay, இப்போ இந்த சென்டர்ல இருந்து let us say the radius of the conductor be capital R. அதே மாதிரி let us take the radius of the conductor be capital R. Okay, இப்போ அதே மாதிரி 3 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. Point A at the radius small r1, point B at the radius, and let us say the point C at the radius r2. So guys, போன சினாரியோ மாதிரியே தான் இப்போ நம்ம இந்த கண்டக்டருக்கு என்ன பண்ணோம், 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல மார்க் பண்ண போறோம். ஓகே, பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா போன சினாரியோல நம்ம பாயிண்ட் A எடுத்துக்கிட்டப்போ நம்ம ஒரு காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணோம். இப்போ அதே மாதிரி நான் இங்க ஒரு காஷியன் சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரேடியஸ் r1 டிரா பண்ணேன் அப்படின்னா இன்டீரியர் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ் ஒன்று டிரா பண்றப்போ பாத்தீங்கன்னா போன சினாரியோல நம்மளுக்கு எந்த சார்ஜஸும் கிடைக்கல. You can see here there is no charges inside the Gaussian surface, but this time we have got charges inside. நம்ம எடுத்துக்கிட்ட Gaussian surface குள்ள என்ன இருக்கு, we have charges உள்ள வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா we have to be careful and we should not put 0 first of all. அப்போ let us shade this particular region. அப்போ இந்த பர்டிகுலர் ரீஜன்ல பர்டிகுலர் பாயிண்ட் ஏல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் ஒரு சின்ன டெரிவேஷன் போட போறேன். ஐ நீட் யூ டு ஃபாலோ இட் ப்ராப்பர்லி. ஓகே, லிசன். See guys, உங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. நம்மள்ட்ட ஒரு 3 floor பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, we have a 3 floor building. ஓகே, இந்த பில்டிங்ல 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த பில்டிங்ல மொத்தமா 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, இதுல மொத்தம் 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, so 10 20 10, so it becomes 40 members in the total building. இப்போ டோட்டல் பில்டிங் நான் கவுண்ட் கேட்டப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மூணுத்தையும் ஆட் பண்றீங்க, 10 + 20 + 10 சொல்றீங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு மேபி ஃப்ளோர்ல மட்டும் கேட்டேன் அப்படின்னா this is the ground floor, this is the second floor வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க கேட்டாங்கன்னா அதுக்கான தனித்தனி ஆன்சர் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஐ cannot expect the total count is from a single floor. அதே மாதிரி மொத்த கவுண்ட் ஒரே ஃப்ளோர்ல இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரே ஃப்ளோர்ல எல்லா கவுண்ட் இருக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? சார் எதுக்கு சார் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க அப்படின்னா consider this building as the total conductor, our total conductor. Number total conductor if you imagine there are q amount of charges, total charge value q அப்படினு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காஷியன் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் கண்டக்டரோட ஒரு சின்ன பகுதி தான், ஒரு ஸ்மாலர் போர்ஷன் தான் நம்ம காஷியன் சர்ஃபேஸ் வச்சு ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா இந்த காஷியன் சர்ஃபேஸ்ல இதே அளவு சார்ஜ் தான் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. இந்த டோட்டல் பில்டிங் அந்த கவுண்ட்டும் ஒரு பர்டிகுலர் ஃப்ளோர்ல இருக்க கவுண்ட் சேம் கிடையாது இல்லையா. அதே மாதிரி தான் டோட்டல் கண்டக்டர்ல இருந்த சார்ஜும் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஸ்மால் காஷியன் சர்ஃபேஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய சார்ஜும் சேமா இருக்காது. இட் வில் பி ஸ்லைட்லி வேரியிங், கம்மியா தான் இருக்கும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா hello everyone, those who are watching online.
So one commenter like not understanding anything. Why? What is the reason that you are not understanding anything? Please comment that also, right? Right. So what is the idea, guys? Total conductor இருக்கக்கூடிய சார்ஜும் உள்ள இருக்கக்கூடிய நம்ம எடுத்துட்ட Gaussian surfaceல இருக்கக்கூடிய சார்ஜும் சேம் இல்லன்னு நம்ம சொல்றோம். அப்ப we need to find what is the charge enclosed. What is the charge enclosed inside this smaller region? We'll find it. Okay. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். And what concept we'll be using there is எந்த ஒரு solid object நீங்க எடுத்துக்கிட்டாலுமே consider the density will be constant. Density of solids will be constant. With respect to this ideology, நம்ம ஆல்ரெடி சார்ஜ் டென்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். See guys, நான் சொல்றது சாலிட் சொல்றப்போ எனி சாலிட் கேன் பி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனி சாலிட் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே யூ கேன் சே அந்த சாலிட்ல மாஸ் மாறலாம், வால்யூம் மாறலாம். ஆனால் எது சேஞ்ச் ஆகுதுன்னா சாலிடோட டென்சிட்டி மாறாது. ஒரு சாலிடோட டென்சிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மெட்டீரியலே மாறிடுன்னு அர்த்தம். லிட்டரலி அதான் மீனிங். ஓகே, சி ஒரு கோல்டில் வந்து கலப்படம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதோட டென்சிட்டியில் டிஃப்ரென்ஸ் மாறிடும். தட்ஸ் மாஸ் டென்சிட்டி. பட் நான் இங்கே பேசிட்டு இருக்கிறது சார்ஜ் டென்சிட்டி. ரெண்டுமே கிட்டத்தட்ட கான்செப்சுவலி சேம் தான். அங்கே டென்சிட்டி பற்றி பேசுகிறப்ப என்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணுறோமோ அதுதான் மாஸுக்கும் சார்ஜுக்கும். ஸோ லிட்டரலி நீங்கள் எந்த கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இங்கே நான் எடுத்துக்க போகிற சார்ஜ் டென்சிட்டி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்த சார்ஜ் டென்சிட்டி பற்றி பேச போகிறோம் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் வால்யூம் சார்ஜ் density. We'll be speaking about volume charge density, which is rho. Rho is equal to total charge divided by the volume. Okay, இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி சார் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா let us understand. நம்மளோட டோட்டல் கண்டக்டரோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம் கைஸ். அதோட சார்ஜ் வேல்யூவை கேபிட்டல் கியூன்னு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஸ்மால் காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து ஸ்மால் r1, அதோட சார்ஜ் ஸ்மால் கியூன்னு எடுத்துக்கலாம். இது நம்மளோட அசம்ஷன். ஓகே, அப்போ கான்செப்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டின் படி நம்மளோட சார்ஜ் டென்சிட்டி அவுட் சைட் ஸ்பியர் ஷுட் பி ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் தி இன்சைட் ஸ்பியர். சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா டோட்டல் சார்ஜ் divided by what is the volume. Volume formula is sphere இருக்கிறதுனால 4/3 pi capital R cube, which is equal to what is the charge present in the small q. Small q divided by 4/3. இதோட radius பார்த்தீங்கன்னா இது small r1 by r1 square. Okay, so 4/3 pi 4/3 pi gets cancelled. So totally small charge ஓட value எப்படி வரும் அப்படின்னா small r1 cube guys, it is cube. Okay, r1 cube divided by capital R cube into capital Q into capital Q. Now we have found what is the charge present inside guys. நம்ம மொத்த கண்டக்டர்ல நம்ம எடுத்துக்கிட்ட காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? again apply Gauss law for this Gaussian surface. Okay, so close integral E dot ds which is equal to q by epsilon naught. இப்போ நீங்க சொல்ற இந்த q வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஸ்மால் q ஓட வேல்யூ. and what about close integral ds? நம்ம போன இத சப்ஸ்டிட்யூட் பண்ண மாதிரி E dot total surface area வா மாறிடும் into q by epsilon naught. அப்ப electric field at the point A will be nothing but surface area க்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா it becomes surface area formula வந்து surface area formula வந்து 4 pi r square. 4 pi r square for a sphere. Okay, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த interior sphere ஓட radius பாத்தீங்கன்னா it is small r1. நம்ம எடுத்துக்கிட்ட interior sphere ஓட radius பாத்தீங்கன்னா small r1. அப்ப என்ன ஆயிடும்னா 1 divided by 4 pi r1 square. 4 pi r square க்கு பதிலா 4 pi r1 square போட்டுக்கிறோம் into இந்த q ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா r1 cube divided by r cube into capital Q. So upon solving guys, we'll get the final answer. We'll be getting the final answer. Electric field will be nothing but the r1 square இது cancel பண்ணீங்க அப்படின்னா 1 by 4 pi epsilon naught into total charge divided by r cube into r1. Guys, those who are watching the lectures, listen carefully. Okay,
நீங்கள் எந்த புக்கில் சர்ச் பண்ணாலும் இந்த ஸ்டேஜை போட்டிருக்கவே மாட்டாங்க. ஐ டோன்ட் லைக் மோஸ்ட்லி நான் ரெஃபர் பண்ண புக்ஸில் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்காது. டேரெக்டாகவே தே வுட் ஹவ் யூஸ்ட் திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எடுத்து வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படி வந்ததுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. They use this, but they don't know like how it came. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் அதோட பேஸ் கான்செப்ட், அதோட ஆரிஜின் எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. They are trying to use the ideology of volume conservation. Density அப்படின்ற ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருக்குன்ற கான்செப்ட் தான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் தி அவுட்டர் ஸ்பியர் மொத்த கண்டக்டர் வில் பி ஈக்குவல் டு தி டென்சிட்டி ஆஃப் தி இன்சைட் ஸ்பியர். இன்சைட் நான் எதை ரெப்ரசென்ட் பண்றானா, இஸ் ரெப்ரசென்டிங் தி இன்சைட் ஸ்பியர் which we took. அவுட்சைட் ஸ்பியர் டோட்டல் கண்டக்டரோட டென்சிட்டியும் நம்ம எடுத்துக்கிட்ட காஷியன் சர்ஃபேஸோட டென்சிட்டி சேமா இருக்கும் நான் அஷ்யூம் பண்றேன், which will be same literally. Okay, so assume பண்ணி அது மூலமா தான் சால்வ் பண்ணி we are getting what is the charge present inside the conductor. Q is equal to R1 cube divided by capital R cube multiplied with total charge. Now applying this to the Gauss law, we'll get the answer. Okay, so what is the result of this? What is the result of this? The graph changes guys, the graph changes. என்ன சார் சொல்றீங்க? யா, இப்போ இந்த கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா till the radius, நம்ம சர்ஃபேஸோட ரேடியஸ் ரீச் ஆகிற வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஜீரோவா இருக்கு இல்லையா? ஆனா இப்போ நீங்க இந்த கேஸ்க்கு கிராஃப் டிரா பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த கேஸுக்கு நீங்க கிராஃப் டிரா பண்ணீங்க அப்படின்னா, this is distance, this is electric field. What you can see is you will see a straight line like this. So R is equal to capital R and it goes like this. Okay, sir, what is this actually abina? Origin la ஆரம்பிச்சு till it reaches the radius capital R. Okay, in the relation நீங்க எழுதிக்கலாம் guys, it will be easy for you. So electric field will be nothing but 1 by 4 pi epsilon r into capital Q divided by R cube into R1. இதுதான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, electric field is proportional to distance. Electric field will be proportional to distance until you reach the radius. அப்போ மீனிங் என்ன, ஒரு சாலிட் கண்டக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சாலிட் சார்ஜ்டு ஸ்பியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அதுவே ஷெல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்காது. அவ்வளவுதான். ஒரு charged shell நீங்க எடுத்து பேசுனீங்க அப்படினா inside the shell it will be zero electric field. But when you take a solid conductor, ஒரு solid charged conductor நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா inside the conductor will have electric field. அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் நம்ம போர்ட்ல எழுதி இருக்கோம். அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் போர்ட்ல எழுதி இருக்கோம். And after that, see again, after reaching the surface, guys இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படினா, நான் inside the shell solve பண்ணிட்டேன் guys. inside the shell நான் solve பண்ணிட்டேன். நீங்க on the surface and outside the shells நீங்க கனெக்ட் பண்ணாலும் நம்ம போன ஷெல்லுக்கு ஒரு ஆன்சர் வந்தது பாத்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் திரும்ப வரும். ஓகே, see இதுல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா வெறும் இன்சைட் பார்ட்ல மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். ஷெல்லுக்கும் சாலிட் கண்டக்டருக்கும் பாத்தீங்கன்னா இன்சைட் தி ஷெல் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வருமே தவிர்த்துட்டு சர்ஃபேஸ்லயும் சரி அவுட்சைட் தி சர்ஃபேஸும் சரி you'll be getting the same answer. நீங்க திரும்ப ஒரு காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணி சேம் விஷயத்தை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you'll be getting 1/4 pi epsilon charge divided by distance square இவ்வளவு தான் வரும். பட் எங்க டிஃபரன்ஸ்னா only on the inside region. ஒரு சாலிட் கண்டக்டரோட இன்சைட் ரீஜன்ல மட்டும் தான் இந்த சேஞ்சஸை நீங்க பாப்பீங்க. ஓகே, so we have derived this and இங்க பாத்தீங்கன்னா electric field is inversely proportional to r square. Okay, see guys, this graph is for a solid conductor, solid spherical conductor. போன graph is for a spherical shell. clear cut understanding ஓட இருங்க. எந்த இடத்துலயும் உங்களோட questions கன்ஃபியூஸ் ஆகாது, கான்செப்டும் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, yes, hello everyone, those who are watching, yes, thank you for support. Next, done. Next is for a infinitely long charged wire guys, charged wire, infinitely long charged wire. என்ன சார் திடீர்னு சிமெட்ரி தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா this is nothing but linear symmetry guys, linear symmetry or cylindrical symmetry, linear symmetry or cylindrical symmetry. ஒன்றும் கிடையாது guys, கான்செப்ட் நம்ம கிட்டத்தட்ட ஹார்டான ஒரு விஷயத்தையே முடிச்சிட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். லிசன், சாரி, delete.
shapes. Yeah. Yes. So நம்ம சொன்ன மாதிரி ஹெட்டிங் சொல்ற மாதிரி infinitely long charged wire ஒன்று எடுத்துக்கிட்டோம் and we can say the charges are arranged on a linear manner. That's why we call it a linear symmetry. Linear manner straight line arrange ஆயிருக்கு. Linear, rectilinear, linear எது சொன்னாலுமே ஒரு straight line arrangement தான் குறிக்குது. Okay. So charges are arranged along a straight line. Charges are arranged along a straight line. இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் என்ன சார், இதுல இருந்து R அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ ஃப்ரம் திஸ் லீனியர் சார்ஜ் கண்டக்டர் R அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வருது. ஹவு டு அப்ளை, ஹவு டு கெட் தி ஆன்சர் அப்படின்னா we'll try to use the Gaussian surface. என்ன Gaussian surface? As the heading suggests, we'll be trying to go with a cylindrical symmetry here, guys. Sorry. Just wait a minute. If possible, I'll just use a cylinder directly, guys. இன்னும் கொஞ்சம் clear-ஆ இருக்கும். See, I give preferences to diagram actually. Okay. So diagram decides like how the presentation goes, guys. இதை நீங்களும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. You have a cylinder. Yeah, perfect. Perfect. So நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளோட லீனியர் கண்டக்டரை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேஸ் பண்ணோம், வெரி சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஹாஃப் ஒர்க் டன். அப்ளைங் காஸ் லா, க்ளோஸ் இன்டெக்ரல் b டாட் ds, சாரி e டாட் ds will be equal to q by epsilon naught. டன். இதுதான் யூஸ் பண்ண போறோம். சரி சார், எப்படி அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வாட் இஸ் தி டோட்டல் ஃப்ளக்ஸ், கைஸ். நம்மளோட சர்ஃபேஸ்ல இருக்கவே டோட்டல் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சலாம். ஓகே. See, when you take a cylinder, literally understand this. When you take a cylinder like this, consider this water bottle to be a cylinder. Cylinder. ஒரு சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் அதோட லேட்டரல் சர்ஃபேஸா பாருங்க, கைஸ். ஓகே. அதே மாதிரி it has two bottoms. ஒரு சர்க்குலர் ஷேப்ல ரைட் சைடுல ஒரு பாட்டம் இருக்கும், லெஃப்ட் சைடுல ஒரு பாட்டம் இருக்கு. ஓகே. இங்க உங்களுக்கு ஈவனா தெரியாம இருக்கலாம், பட் ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பை யுவர்செல்ஃப். ஓகே. இப்போ நம்மளோட கண்டக்டர் எப்படி இருக்கு, இதுக்கு நடுவுல இப்படி சொருன மாதிரி இருக்கு. இட் இஸ் இன்சைட். நம்ம அதை சுத்தி தான் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி போட்டிருக்கோம். எஸ் சார், நம்ம போட்டிருக்க சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி சுத்தி நம்ம ஒரு நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு லீனியர் சிமெட்ரியை சுத்தி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிருக்கோம், சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணிருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய சர்க்குலர் ஏரியா, let us consider this. Okay. Total flux நீங்க எழுதுறப்போ எதுக்காக சார் இது கன்சிடர் பண்ணி ஆகணும் அப்படின்னா, when you want to find what is the total flux, this is equal to flux through region 1. சும்மா நான் டிஃபரன்ஸ் காது. flux through region 1, this is flux through region 2. அது நடுவுல இருக்குது curved surface region இருக்குது. and last திரும்ப இந்த circular region இருக்கக்கூடிய flux to region 3. Okay. அப்ப total flux will be nothing but phi1 plus phi2 plus phi3. Because I'm making things simple for you. Okay. That. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? E dot ds cos theta plus E dot ds cos theta, which is last E dot ds cos theta. இதுல டிஃபரன்ஸ் எங்க வரும்னா, இந்த ரெண்டு சர்ஃபேஸஸோட வேல்யூமே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த சர்க்குலர் ஷேப்ஸோட சர்ஃபேஸை வந்து ds டேஷ்னு வச்சுக்கோங்க, இது ds dash. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு வந்து ds மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப டிஃபரன்ஸ் எங்கேயும் பார்த்தா ds டேஷ்னு வரும், இதுவும் ds டேஷ்னு வரும். ஓகே. நவ் இந்த ரெண்டு சர்க்குலர் ஷேப்போட ஆங்கிள் என்னன்றதை பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். ஏன் சார் அது ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க அப்படின்னா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் வழியா
ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில இந்த மாதிரி வரும் கைஸ். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ ரேடியலி அவுட்வர்ட் இட் கோஸ் லைக் திஸ். அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வெளில வருது இல்லையா, அப்போ அந்த வெளில வரக்கூடிய ஃபீல்ட் லைனுக்கு இந்த ஏரியா வெக்டர் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்க. இந்த சிலிண்டரோட ஏரியா வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேரலா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லேட்டரல் சைடு ஐம் ஸ்பீக்கிங், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ரீஜன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஏரியா வெக்டர் ஆனது உள்ளேருந்து வெளில வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலா தான் இருக்கும் அஃப்கோர்ஸ். So this ds component will be parallel, ds vector will be parallel to my electric field at every point on the curved surface, on the curved surface. Ana when you take this region guys, when you take this region, ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய அந்த circular region, ஒரு circular cross section நீங்க எடுத்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், அதாவது சார்ஜஸ்ல இருந்து வெளில போற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும். ஆனா இந்த ரீஜனுக்கு நீங்க ஏரியா வெக்டர் டிரா பண்ணீங்க அப்படின்னா it will look like this. I hope people can see this. It will look like this. Okay. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்னா 90 டிகிரில இருக்கும். Because this region, this surface has an area vector like this. இந்த பாயிண்ட்ல இருக்கு, இப்படி இருக்கும், உங்களை நோக்கி வரும். என்னோட ஃபிங்கர் பாருங்க, உங்களை நோக்கி வரும். ஆனா அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ரீஜன்லயும் as we were drawing this ds guys, ds dash in the area on the lateral sides, on the lateral sides, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ds dash பாத்தீங்க அப்படின்னா it will be this ds dash will be perpendicular to electric field, because electric field goes from the charge like this, மேல கீழ இப்படி போயிட்டு இருக்கும். அப்ப அதுக்கு this ds dash will be 90 degree. The same side here also, this electric field and this ds dash will be perpendicular. Appo what angle they make? What angle they make? They make 90 degree. Here 90 degree, idhuvum 90 degree. So electric field and ds dash component. ds dash endradhu enadhu? Circular sides la irukra area oda. Okay. Appo the angle 90, cos 90 becomes 0. So appo nama total flux will be only due to this component E dot ds cos theta. Cos theta becomes 0 degree. Appo verum E dot ds. Okay. Appo neenga direct enna pannikalam? Gauss law apply pannikalam. So close integral E dot ds வந்து நம்ம எழுதுறப்போ it becomes E dot total surface. அப்ப E dot total surface which is equal to Q by epsilon naught. What is the surface area? Cross sectional area. Okay, CSA ன்னு சொல்லுவாங்க. Cross sectional area will be like 2 pi RL which is equal to, இங்கே வேணா சப்ஸ்டிட் பண்ணுங்க, if ஸ்பேஸ் இருக்கா, so guys curved surface area பாத்தீங்கன்னா E dot 2 pi r into L. நம்ம எடுத்துக்கிட்ட distance r, small r னா small r போட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சிலிண்டரோட length or the conductorோட length பாத்தீங்கன்னா L. So 2 pi RL which is equal to Q by epsilon naught, and finally the answer will be E will be equal to Q divided by 2 pi epsilon naught into R into L. So what is Q by L guys? Identify. What is charge by unit length? Q by L நம்ம already படிச்சிருக்கோம். It's a first type of charge density. என்னது? Linear charge density. This linear charge density, so it becomes lambda divided by 2 pi epsilon naught into R. Sorry, lambda divided by 2 pi epsilon naught into R. So this will be the electric field at a point along a linearly charged conductor. ஒரு சார்ஜ்டு வயர் இருக்கு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம சார்ஜஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றப்போ, சார்ஜ் பண்ணிருக்கோம் அப்படின்றப்போ அதோட லேட்டரல் சைடுல ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும் அப்படின்னா you can use this expression as we derived. E is equal to lambda divided by 2 pi epsilon naught into R, and you can see this electric field is inversely proportional to distance. Electric field is inversely proportional to distance. Right. Yes, people are enjoying it, I hope. Easy ஆயிட்டு இருக்கா? Conceptually you will get everything here guys. This batch உங்களுக்கு நாங்க சொல்லி தரது to the core, ஒரு ஸ்கிராட்ச்ல ஆரம்பிச்சு to the inbuilt concept எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். Do support us, share with your friends literally. Okay, those who are really in need of this,
அவங்களுக்கு இது போய் சேரணும் guys, of course. Okay, now the last symmetry guys which we will conclude today, understand, planar symmetry. Planar symmetry. So you are filling charges along a plane guys, ஒரு plane, ஒரு 2 dimensional you are filling charges. Okay, so நீங்க fill பண்ண பிறகு you are trying to find what is the electric field at the point. Okay, again as usual நம்ம பண்றதே தான், இந்த ஃபில்லிங்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், let us consider the distance is smaller, இந்த பாயிண்ட் A ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. So what I will do, again I will draw a Gaussian surface. Remember guys, always you should draw a closed Gaussian surface. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு, இந்த புக்லேயே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சார் ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் மேலே ஒரு ரீஜன் கீழே ஒரு ரீஜன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு பிளேன் ஷீட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. when you have a plain sheet guys, any sort of plain sheet like this, imagine you have a plain sheet. இப்போ இந்த பிளேன் ஷீட்டுக்கு ஃபுல்லாக நான் சார்ஜஸை ஃபில் பண்ணிருக்கேன். ஓகே, I filled charges along this plain sheet fully. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இந்த பிளேன் ஷீட்டுக்கு பெர்பெண்டிகுலரா மேலேயும் போகும் கீழேயும் போகுமா? See, this electric field will go above the plane as well as down the plane. அதாவது மேலேயும் போகும் கீழேயும் போகும். ஏன்னா charges can exhibit electric field upwards as well as downwards. நீங்க ஒரு சார்ஜ் இப்படி வச்சீங்க அப்படின்னா இப்படியே அனுப்பும் இல்லையா? ஸோ ஐடியாலஜிக்கலி பார்க்குறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ மேலேயும் போயிட்டு இருக்கும் கீழேயும் வந்துட்டு இருக்கும். கரெக்டா? நீங்க காஸ்லாவோட கான்செப்ட் இங்க அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, காஸ்லா சொல்றது என்னது? யூ ஹாவ் டு டேக் தி டோட்டல் ஃப்ளக்ஸ் கைஸ். நீங்க இதோட சர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சார்ஜஸ்னால வெளியில வரக்கூடிய ஒன் பார்ட் ஆஃப் த ஃப்ளக்ஸ் மட்டும் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே போகக்கூடிய இன்னொரு ஹாஃபை நீங்க விட்டுருவீங்க. So what you should do is you should consider the above region as well as the bottom region. The same radius la neenga keele eduthukanum. Okay, appo inga enna aiduna, the total flux will be nothing but flux top plus flux bottom. மேல இருக்கக்கூடிய flux plus கீழ இருக்கக்கூடிய flux. அப்ப என்ன ஆயிடும் இந்த இடத்துல? total flux will be nothing but flux top la என்ன ஆயிடும்? close integral E dot ds plus close integral E dot ds. So it becomes total flux is equal to 2ES ஆ மாறிடும். அப்ப காஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, total flux will be equal to Q by epsilon naught. அப்போ 2ES will be equal to Q by epsilon naught, and electric field will be nothing but Q divided by 2 epsilon naught into surface area. And guys, you know this, charge divided by area. Charge divided by surface area is nothing but sigma. So sigma by 2 epsilon. Done. So you got electric field along the distance factor for a planar symmetry. ஒரு plane sheet full நீங்க charges fill பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட distanceல if you want to find what is the electric field, you can use this particular formula, that is E is equal to sigma divided by 2 epsilon naught. மற்ற சிமெட்ரியில இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இதுக்கு இருக்கு கைஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சிமெட்ரியில வரக்கூடிய அந்த ஃபைனல் ஆன்சர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். எல்லா சிமெட்ரியிலும் செக் பண்ணுங்க. நம்மளோட லீனியர் சிமெட்ரியில ஃபைனல் ஆன்சர் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்க டிஸ்டன்ஸ் ஃபேக்டர்ஸ். சரி, நம்ம பண்ண ஸ்பெரிக்கல் சிமெட்ரியும் சரி லீனியர் சிமெட்ரியும் சரி, ரெண்டு ஆன்சர்ஸுமே அந்த ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஆனா இந்த ஒரே ஒரு சிமெட்ரியில மட்டும் தான் ஃபைனல் ஆன்சர் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் ஃபேக்டரே நம்மளுக்கு வரல. So we didn't get any distance factors here. அப்போ when you take a planar symmetry, when you start filling charges along a plane, அப்ப distance நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, when you take at any distance electric field கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும்னு சொல்ல வராங்க.
எதை சார்ந்து மட்டும் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஹையர் தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, higher will be the electric field. It is not dependent on distance. Okay, it is not dependent on distance. Yes, very good Ramanan. Distance independent, correct word. So how you may get questions here is, guys, how you may get questions here is, plus sigma minus sigma. The meaning என்ன, ஒரு side of the plate la full I am filling positive charges, ஒரு side la full I am filling negative charges. Maybe இதல நம்ம மூணு பாயிண்ட் எடுத்துக்கலாம், A, B and C. We may take three different points here, guys. A, B, C அப்படின்னு three different points எடுத்துக்கலாம். Okay, they'll ask like what is electric field at A, electric field at B, electric field at C. Okay, for our reference let us assume some unit vector here. n cap ஓட டைரக்ஷன் இப்படி எடுத்துக்கலாம். அதாவது யூனிட் வெக்டர் நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கிறது தான் guys. இட்ஸ் நாட் அபவுட் எனிதிங். நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கோங்க n cap ஓட டைரக்ஷன் இதுன்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டு கன்சிடர் இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்ததுன்னா அது பாசிட்டிவ், இதுக்கு எதிர் திசையில போனா அது நெகட்டிவ், அவ்வளவுதான். ஓகே, see n cap when it is coming on this particular direction it is positive, இதுக்கு ஆப்போசிட்ல போகுது அப்படினா அது நெகட்டிவ், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இது ஒரு பாசிட்டிவ் பிளேட். கேஸ் உங்களுக்கு டவுட் வரலாம், சார் இது வந்து பிளேன் ஷீட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு லீனியர் ஃபீல்டு மாதிரி தெரியலாம், சார் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபில்லா இருக்கே, அப்ப இது லீனியர் ஃபீல்ட்னா அப்படி கிடையாது guys. See this, நீங்க பார்க்குற வியூ பாருங்க. See when you see this, இத பாருங்க, இது உங்களுக்கு பார்க்கறப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல தெரியுது. ஓகே, because you can see the length and breadth as well. ஓகே, ஆனா இப்படி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, when you watch it from the side view, front viewல பார்க்காம நீங்க side viewல இருந்து பார்க்கறப்போ you can find this is actually a linear type. Actually it is a plane. Okay, it's a plane, so don't get confused, it's a plane. Okay, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும், பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும்னா they will be radially outward. மூணு இடத்துல மார்க் பண்ணிருக்கேன், ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. வெரி சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்டுக்கு சால்வ் பண்றப்போ வேற எதை பத்தி யோசிக்காதீங்க, இந்த பிளேட் இருக்குன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. 3 டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் A, B and C. அப்போ இந்த பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனால அதோட ஃபீல்டு பாத்தீங்கன்னா ரேடியலி அவுட்வர்ட். முடிச்சிட்டீங்களா? இப்போ இதை மறைச்சுக்கோங்க, கன்சிடர் இது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு இது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. Let us focus on negative charge. இப்போ நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபீல்ட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா they are radially inward. I'm not confusing at any stage, guys. பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து ஃபீல்ட் லைன் வெல்ல போடாச்சா, நெகட்டிவ் சார்ஜுக்கு ரேடியலி இன்வர்ட் done. இப்போ when you are trying to write what is the electric field at the point A, electric field at the point A will be nothing but இது ஒரு planar symmetry. அப்ப sigma by 2 epsilon naught. I am not bothered about the sign. இந்த plus symmetry-யா இல்ல minus sigma-வான்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. Only you should bother about the direction. electric field direction பத்தி மட்டும் தான் நீங்க யோசிக்கணுமே தவிர்த்துட்டு அது plus sigma-வா minus sigma-வான்னு யோசிக்காதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அது. ஓகே, so sigma by 2 epsilon naught into நம்ம எடுத்துக்கிட்ட டைரக்ஷன் n cap பாருங்க, it is along this direction positive. அப்ப இந்த பிளஸ் சிக்மானால வந்திருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா it is opposite. அப்ப என்ன பண்ணிக்கணும், மைனஸ் n cap பிளஸ் சிக்மா பை 2 epsilon naught. இந்த ரெட் லைனுக்கு எழுதிட்டு இருக்கேன். ஸோ ரெட் லைன் பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் as இது வருதுனால பிளஸ் n cap. பட் ரெண்டுத்தோட வேல்யூ சேமா இருக்கு, பட் n cap ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு we'll get the answer as 0, guys. அதே மாதிரி if you are solving for electric field at the point C, அங்கேயும் உங்களுக்கு 0 தான் வரும். ஏன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டுமே ஆப்போசிட்ல இருக்கு, ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ ஆஃப் சிக்மா. அப்போ ரெண்டு ஃபீல்ட் ஆப்போசிட்ல போறப்போ the electric field will get cancelled. But when you take the point B, when you solve for the point B, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா பை 2 epsilon naught into n cap
plus sigma by 2 epsilon naught into n cap. அப்போ ரெண்டு ஆட் ஆகிறப்போ electric field the point will be nothing but 2 sigma by 2 epsilon naught into n cap. So final answer sigma by epsilon naught into n cap. So இந்த ரெண்டு பிளேட்ஸ்களுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ ரெண்டு பிளேட்டுக்கு இடையில மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த இடத்துலயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆயிடுச்சு, இந்த இடத்துலயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு गाइस. You can try solving it. நம்ம நியூமெரிக்கல் செக்ஷன் அப்போ இன்னும் டீடைலான சில சம்ஸ் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இது போதும் गाइस. ஆல்மோஸ்ட் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். And you people gave a really good support now, right? So இந்த லெக்சர்ஸை பாருங்க, புரியலன்னா திரும்ப ஒரு டைம் பாருங்க, பொறுமையாக கவனிச்சு பாருங்க. அப்படியும் புரியலன்னா you can comment what doubt you are getting, okay? அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு you may get clarified, okay? As I said, next class வரப்போ அந்த டவுட்ஸை நான் பார்த்துட்டு வருவேன், கமெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருவேன். So I need you people to watch lectures continuously, interact with me at any cost. Fine. So thank you guys. Stay tuned. We'll meet in the next class on Monday. Thank you.